ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரம் பூவை பார்த்தோன்னே நான் வண்டியில் போயிட்டு நிறுத்திட்டேங்க. வீடியோ எடுக்கலான்னு. இதை அம்மாவுக்கு பறிச்சுட்டு போய் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்காங்க. சுகர் பேஷண்ட்டை மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை, நாம்ளும் சாப்பிட்லாம். சுகர் வர்றதுக்கு முன்னாடியே நாம்ளுமே இந்த பூவு இந்த டீயில் போட்டு குடித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இங்கே நிறைய ஆவாரம் பூ இருக்குது. கடையில் மீன் வாங்கலான்ட்டு வந்தேங்க. வாங்கிட்டு போகிற வழியில் பாருங்க, நிறைய ஆவாரம் பூ நிறைய இருக்குது. அதனால் அம்மாவுக்கு பறித்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டேங்க. அது நல்ல இயற்கையான ஒரு சூழல் தான், அருமையான இடம். நாம் சுகர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை, நம்மளுமே சாப்பிட்லாங்க. சுகர் இல்லாதவங்களுமே சுகர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆவாரம் பூ பறித்து டீயில் போட்டு குடித்து நல்லா குடிச்சிட்டே இருந்தோம்னா அழகாகவும் இருக்கும், உடம்பெல்லாம் ஒரு இளமையாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நிறைய பார்க்குற பக்கம் பூரா ஆவாரம் பூ தான். இந்த முதலே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ திரும்ப இதை எடுத்து வீடியோ போடணுன்ட்டு எடுக்கலைங்க. ஆனால் இது இந்த மாதிரி ஆவாரம் பூ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்கிறக்கோசரம் தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூவெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் பறிச்சுட்டு போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.